Hello everyone, welcome back to my channel Gold Spot. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கோல்டு வீக்லி அனாலிசிஸ் பார்க்கலாம். இப்போ மார்க்கெட் வீக்லி டைம் ஃப்ரேமில் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லோ அண்டு ஹை போயிருக்கு. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நல்ல சப்ளை இருந்துச்சு. மார்க்கெட் அதை வந்து வீக்லி டைம் ஃப்ரேமில் உடச்சிருச்சு. லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணியிருக்கு. இப்போ மார்க்கெட் எங்கே அடுத்து நெக்ஸ்ட் வரும்னா ஃபஸ்ட்டு புல் பேக் இங்கே இருக்கு. ஸோ மார்க்கெட் இப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேங்க்ஸ். சரி, ஓகே. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா வீக்லி டைம் ஃப்ரேமில் ஓவரால் ஹையில் இருக்குது. இந்த சப்போர்ட் ஜோனை லிக்விடிட்டி அடிச்சிருக்கு. இப்போ மார்க்கெட் நெக்ஸ்ட் எங்கே வரும்னா ஃபஸ்ட்டு புல் பேக் அங்கே வந்தாகணும் மார்க்கெட். ஸோ இப்படி ஒரு கரெக்ஷன் எடுத்து இங்கே வந்துட்டு இந்த வீக்லி ஆர்டர் பிளாக்கில் டச் பண்ணிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கேருந்து வந்து இங்கே வந்து போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா எக்ஸ்ட்ரீம் நமக்கு எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து இதான் லோ, இங்கேருந்து மார்க்கெட் ஹை. அப்படி இல்லைன்னா மார்க்கெட் இங்கேருந்து உடச்சி கீழே வந்து இப்படியும் போயிடலாம் மார்க்கெட். ஓகேங்களா? இது வந்து வீக்லி டைமோட சினாரி. ஓகேங்களா? சரி, ஓகே. சரி, இதுதான் வீக்லியோட இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ பார்த்தீங்கன்னா டெய்லிக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு லோ. இந்த இதுதான் லோ வரும். வீக்லிக்கு பார்த்தீங்கன்னா இது இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் பிரேக் ஆயிடுச்சுன்னா இது வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆயிரும் டெய்லி டைம் ஃப்ரேமில். அப்போ என்ன ஆகும்னா மார்க்கெட் திரும்ப மேலே வந்துட்டு கீழே போகிறதுக்கு பாசிபிள் இருக்கு. சரிங்களா? இது வந்து டெய்லி டைம் ஃப்ரேமோட சினாரியோ. சப்போஸ் இதை வந்து பிரேக் ஆகாமல் இந்த ஆர்டர் பிளாக்கை டச் பண்ணிவிட்டு ஒரு ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா, ஹை க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அப்போ இது வந்து லோவாயிரும். திரும்ப போயிட்டு கீழே வரதுக்கும் பாசிபிள் இருக்குது. இங்கே வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்தால் ஹை போகும். அப்படி இல்லையா மார்க்கெட் இதோட கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ இது வந்து வீக்லியோட இன்டியூஸ்மெண்ட். ஆனால் டெய்லி டைம் ஃப்ரேம் இதான் லோ, இது ஹை. இப்போ இன்டர்னல் செக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. மார்க்கெட் இன்னும் ஆர்டர் பிளாக் வரல. ஆர்டர் பிளாக் வந்ததுக்கப்புறம் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இங்கே நடந்துச்சுன்னா லைக் ஹை லோ ஹை அண்ட் இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுத்து மார்க்கெட் மேலே போதான்னு பாருங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் இதாக தான் பாருங்கள், சேஞ்ச் ஆஃப் பேட்டர்ன் நடக்குதான்னு பாருங்கள். நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இங்கே நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் இந்த ஆர்டர் பிளாக் வந்து ஃபெயிலியர் ஆகிரும் மேக்ஸிமம். இதில் 50-50 சான்சஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் ஒரு இன்டர்னலில் இருக்குது. சரிங்களா? டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து இது வந்து ஒரு புல்லிஷில் தான் இருக்குது. சரிங்களா? வீக்லி அண்ட் 4 ஹவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரிஸில் இருக்கும். இது வந்து டெய்லி டைம் ஃப்ரேம். இங்கேருந்து மார்க்கெட் இங்கே வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுதான் டெய்லி டைம் ஃப்ரேமு. சரிங்களா? 4 ஹவர் பார்க்கலாம்.
சரி, ஓகே. இப்போ 4 ஹவர் பார்த்தீங்கன்னா 4 ஹவருமே ஒரு புல்லிஷ் அண்ட் ரைட்னா நம்ம ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சரில் வந்து பேரிஸில் இருக்கும்னு சொல்லியிருந்தோம் லாஸ்ட் வீடியோலேயே. பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஹை இங்கே இருந்துச்சு, லோ இங்கே இருந்துச்சு, மார்க்கெட் லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணியிருக்கு இந்த இடத்துல. லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு அகைன் மார்க்கெட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அண்டு க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ மார்க்கெட் வந்து இந்த லோ எப்போ கன்ஃபார்ம் ஆச்சு, ஆஃப்டர் டேக்கன் அவுட் த இன்டிஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் இங்கே லோ வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ மார்க்கெட் இன்டிஸ்மெண்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நல்ல ஆர்டர் பிளாக் இருந்துச்சு. மார்க்கெட் அதே மணி அதில் பட்டுட்டு ரியாக்ட் பண்ணிட்டு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துச்சு. ஆனால் அகைன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கே ஒரு இன்டிஸ்மெண்ட் எடுத்து மார்க்கெட் அகைன் இந்த ஆர்டர் பிளாக்கு பிரேக் வச்சிருச்சு. ஸ்வீப் பைக்கில் பிரேக் வச்சிருச்சு. அப்போ என்ன பாசிபிலிட்டிஸ்னால் மார்க்கெட் இன்னும் வந்து புல்லிஷில் தான் இருக்குது. ஸோ இது வந்து இன்டர்னல் புல்லு, ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் 1 செகண்ட். ஸோ மார்க்கெட் வந்துட்டு அகைன் மேலே போய் இந்த ஆர்டர் பிளாக்கில் டச் பண்ணிட்டு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்ததுக்கப்புறம் செல் பண்ணலாம். ஸோ இப்போ தான் ஸோ ரைட் நோ இதான் நம்மளுக்கு வந்து ஒரு பாசிபிள் இதுதான் இருக்குது, சரிங்களா. மேலே வந்து ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணியிருக்கு. ஏன்னா ஸ்வீப் பண்ணியிருக்கு, இதுவும் ஒரு ஆர்டர் பிளாக் தான், ஓகேங்களா. ஏன்னா ஸ்வீப் பண்ணியிருக்கு, பாசிபிள் இருக்குது இந்த இடத்துக்குள்ள போய் மார்க்கெட் டச் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த இடத்துல டச் பண்ணிட்டு திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு இங்கே 2 ஆர்டர் பிளாக் இருக்குது, சரிங்களா. ஒன்று இதில் டச் பண்ணிட்டு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்ததுக்கப்புறம் செல் எடுக்கலாம், இல்லாட்டி இதில் டச் பண்ணதுக்கப்புறம் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்ததுக்கப்புறம் செல் எடுக்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து இப்போ வந்து புல்லிஷில் தான் இருக்குது. பாருங்கள், இங்கேருந்து லோவில் வந்து ஹையில் போய்கிட்டு இருக்குது. ஸோ 4 ஹவர் மொத்தமாக பார்த்தோன்னா இது வந்து ஒரு பேரிஷ். இது வந்து 15 மினிட்ல புல்லிஷ் ஆகிட்டு 15 மினிட்ல போய் பார்ப்போம். ஸோ மார்க்கெட் உங்களுக்கு இங்கே எல்லா இடத்துக்குமே லிக்விடிட்டி அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது லோ, இங்கேருந்து ஹை, இது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ இங்கே வந்து சேஞ்ச் ஆஃப் கேர் நடந்திருக்கு. எல்லாருமே இந்த ஆர்டர் பிளாக் டச் பண்ணதுக்கப்புறம் 4 ஹவர் ஆர்டர் பிளாக் டச் பண்ணால் சேஞ்ச் ஆஃப் கேர் நடந்திருக்கும். மார்க்கெட் அகெயின் மேலே போய் லிக்விடிட்டி அடிச்சிருச்சு, ஷாக் நடந்திருக்கு. ஸோ அகெயின் ஷாக் ஆப் சைடில். இது ஷாக்குன்னு சொல்ல முடியாது, இது வந்து ஒரு லிக்விடிட்டி ஏரியான்னு சொல்லிக்கலாம், டாப் சைட் லிக்விடிட்டி. ஏன்னா இது 4 ஹவர் ஆர்டர் பிளாக் மேலே இருக்குது. மார்க்கெட் வந்து அந்த ஆர்டர் பிளாக் டச் பண்ணவே இல்லை. ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஷாக் வச்சிருச்சு. ஷாக் வச்சதுக்கப்புறம் மேலே போய் லிக்விடிட்டி அடிச்சிச்சு. சரி, லிக்விடிட்டி அடிச்சதுக்கப்புறம் மார்க்கெட்டு இது வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா ஷாக், ஓகேங்களா. அதே மணிக்கு மார்க்கெட் ஷாக் வச்சிச்சு, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்துச்சு, சரிங்களா. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்ததுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கணும், ஒன்று இந்த எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்கில் மார்க்கெட் திரும்பி இருக்கணும். இன்டியூஸ்மெண்ட்லாம் எடுத்ததுக்கப்புறம் இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் ஒன்று இந்த ஆர்டர் பிளாக்கில் திரும்பி இருக்கணும், அப்படி இல்லாட்டி இந்த எக்ஸ்ட்ரீமில் மார்க்கெட் திரும்பி இருக்கணும். மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா மறுபடியும் அகைன் டாப்பில் போய் லிக்விடிட்டி அடித்து ஷாக் வச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த இது வந்து போத் சைட்லேயுமே உங்களுக்கு வந்து லிக்விடிட்டி அடிச்சிருக்கும்.
எத்தனை பேர் மணி லாஸ் பண்ணின்னு தெரில இதில். இதுவுமே ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் தான். மார்க்கெட் வந்து மேனிப்புலேஷன் பண்ணும் உங்களை. ஓகேங்களா? இது எப்படி நீங்கள் கற்றுக்கிறதுனா, நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் தான் தெரியும் உங்களுக்கு. எனக்கு நான் இந்த இடத்துல செல் எடுத்தேன். இது ஓரளவுக்கு ப்ராஃபிட் தான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா மார்க்கெட் வந்து புல்லிஷ் தான் இருக்கும்னா எக்ஸ்ட்ரீம் நமக்கு ஆர்டர் பிளாக் இருக்குது. ஸோ எனக்கு ஒரு நம்பிக்கை அதில் போகும்ன்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் மார்க்கெட் புல்லில் போயிட்டுருக்கு. நானும் ப்ராஃபிட்டை வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் நினைக்கிறேன். ஷார்ட்ஸில் வந்து போஸ்ட் பண்ணிட்டு போய் பாருங்கள். இன்னும் வந்து எனக்கு வந்து ஹோல்டில் வச்சுருக்கேன். ப்ராஃபிட் இன்னும் மேலே போகும்ன்ட்டு. ஸோ நான் லோவிலே எடுத்துட்டேன். ஸோ திரும்ப பாசிபிள் இருக்குது. இப்போ மார்க்கெட் இன்டியூஸ்மெண்ட் எடுத்துருச்சு. இங்கே 15 மினிட்ஸ்க்கு இன்டியூஸ்மெண்ட் எடுத்துருச்சு. இன்வெஸ்ட்மெண்ட்டாக இப்போ வந்து ஒன்று மார்க்கெட் 1 செகண்ட் இந்த ஆர்டர் பிளாக் எடுத்து விட்றேன், கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஒன்று மார்க்கெட் அந்த ஃபஸ்ட் ஆர்டர் பிளாக் அடிஷ்னல் ஆர்டர் பிளாக்கில் டச் பண்ணிட்டு மார்க்கெட் போகிறது பாசிபிள் இருக்குது. அப்படி இல்லைன்னா எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் எங்கே இருக்கு? இங்கே இருக்கு. இல்லைன்னா மார்க்கெட் இதில் வந்து இங்கே ஒரு சேஞ்ச் ஆஃப் பேட்டர்ன் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரெண்டு பாசிபிலிட்டி தான் ஸ்கைஸ். ஸோ இங்கே ஆர்டர் வருமா, எடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு லிக்விடிட்டி ஏரியா. இங்கே மார்க்கெட் வந்து திரும்பவும் எல்லோரும் நினச்சி பை பண்ணுவாங்க. இது வந்து ஒரு லிக்விடிட்டி ஏரியா. மார்க்கெட் ஒன்று இங்கேருந்து மூவ் ஆகும், அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரீம்லேருந்து மூவ் ஆகும். 2 பாசிபிலிட்டி தான் இருக்குது. இது வந்து ஒரு லிக்விடிட்டி ஏரியா. ஸோ இங்கே வந்தோடனே பை பண்ணணும்னு நினைக்காதீங்க. எதாக இருந்தாலும் சேஞ்ச் ஆஃப் பேர் நடந்ததுக்கப்புறம் பை பண்ணிக்கிறது பெட்ரு. ஸோ இதான் கைஸ். ஓவராலாக வந்து மார்க்கெட் புல்லிஷில் இருக்குது. இன்ட்ராடேக்கு வந்து புல்லிஷில் இருக்குது. ஸோ ஒன்ஸ் நம்ம எது வரைக்கும் எடுக்கலாம்னா எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் வரைக்கும் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ட்ரேடை வந்து இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணலாம். இந்த ஓவரால் ஹையில் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் மார்க்கெட். சப்போஸ் மார்க்கெட் இங்கிட்டு போய்ட்டு திரும்புறதுக்கு பாசிபிள் இருக்கு. மார்க்கெட் இந்த ஹையில் போயிட்டு திரும்ப இந்த லோ வந்து லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கரண்ட்டாக மார்க்கெட் புல்லிஷில் இருக்குது. ஒரு ரிவர்சலுக்காண்டி வந்துக்கிட்டு இருக்கு. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. நீங்கள் இதுக்கு மேலே லோயர் டைம் ஃப்ரேம் போகணும்னு நினச்சிங்கனாலும் போகலாம். 1 மினிட் இல்லை 5 மினிட்ஸ் போகலாம். உங்களுக்கு வந்து பெட்ரு 15 மினிட்ஸே பெட்ரு தான். உங்களுக்கு 15 மினிட்ஸ் 4 ஹவர் டெய்லி, இந்த 3 பார்த்தாலே வீக்லி டெய்லி 4 ஹவர் 15 மினிட்ஸ் 4மே பெட்ரு தான்.